இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம கார்த்திக் இந்த அஞ்சலிய வீட்ட விட்டு வெளிய விரட்டணும்னு நெனைக்கிறவங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா, இந்த அஞ்சலியோட சுயரூபத்தினால ஒரு பக்கம் வந்துட்டு இந்த ஒரு வீட்ல இப்ப இவ்ளோ பெரிய குழப்பம் நடந்துட்டு இருக்குங்க. ஏன்னா, அந்த எஸ்எஸ்கேவும் தக்ஷேஷனும் ரொம்ப நல்லவங்கன்னு அவங்க பக்கம் இருந்துட்டு, இப்ப நம்ம கார்த்திக்கோட மொத்த சொத்து பத்தையும் இந்த எஸ்எஸ்கே தான் ஏமாத்த போறான். இந்த எஸ்எஸ்கேவால இவ்ளோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு இப்பதாங்க இந்த கார்த்திக்கோட மரமண்டைக்கு புரியுது. ஏன்னா, ஒரு கட்டத்துல இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தான் நல்லவங்கன்னு ஒரு பக்கம் நம்ம கௌதமையும் ஒரு இலக்கியாவும் பகைச்சிக்கிட்டாங்க. ஆனால் இப்போதாங்க அவங்களுடைய சுயரூபம் எல்லாமே வந்துட்டு ஒட்டுமொத்தமாக தெரியுது. ஏன்னா நம்ம கார்த்திகை கடத்தினது நம்ம எஸ்எஸ்கே வந்துட்டு சொன்ன ஆள் இந்த நாகு தாங்க. நம்ம கார்த்திக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. எப்படியாச்சும் நம்ம கார்த்திகை வந்துட்டு காப்பாற்றணுன்னாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் இலக்கியாவும் போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு பொய் வந்துட்டு இப்போ நம்ம கார்த்திகை வந்துட்டு கௌதம் முன்னாடி ஒரு கெட்டவனாகவே காமிச்சிருச்சு. அதே சமயம் பார்த்தீங்களான்னா இந்த நாகு வந்துட்டு எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஒரு வீட்டிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு எதிர்மாறான ஒரு விபத்து நடந்துட்டு இருந்ததுக்கு முழு காரணமே ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னு இந்த எஸ்எஸ்கே தான். எஸ்எஸ்கே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மோசமானவன். இப்போ பார்த்தீங்கன்னா வரப்போகிற எபிசோடில் நம்ம இலக்கியம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேயோட மொத்த ஆதாரத்தையும் வந்துட்டு ஒரு வீடியோ ரெக்கார்டு வச்சுட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த சட்டத்துக்கு முன்னாடி பதில் சொல்லியே தரணும். ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே நம்ம இலக்கிய கிட்ட சொடக்கு போட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு இலக்கியா, உங்கள் குடும்பத்தில் வந்துட்டு உன்னை மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பிரிச்சுன்னா ஓட போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ எல்லாருமே நல்லவன்னு நினச்சிட்டு இருந்த. ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு உன்னுடைய பருப்பு வந்துட்டு வேகப்படுறது கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு நீ நினச்சிட்டு இருந்த இந்த கார்த்திகையும் கௌதமும் பிரிக்க முடியாதுன்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வர வச்சுட்டேன். ஒரு பக்கம் பைரவும் என் பக்கம் தான் இருக்கா. இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ நான் சொல்கிறத தான் கேட்குறா. இதுக்கு மேலே நீ என்ன பண்ணாலும் இந்த ஒரு வீட்டை வந்துட்டு நீ ஒற்றுமையாக ஆக்க முடியாதுன்னு அவ்வளோ உரிமையாக சொல்லிட்டு இருக்கேங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம கௌதமுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா அந்த ரேவதி அம்மா இருந்துக்கிட்டு எதுக்கு தான் இந்த எஸ்எஸ்கே பார்த்து இப்படி பயந்துட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு. மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார்த்திக் இப்பயாச்சும் இந்த மரமண்டிக்கு ஏற்றுக்கணும் நம்ம அஞ்சலியோட சுயரூபத்தை.